Okay, last day exercise 1.1 la 2 marks important 2 marks வந்து 1 2 3 2 marks questions important சொல்லினோம். அதுல first class third division இங்க ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. A set have M and N and B set is empty set. Okay, empty set means no elements. okayங்களா? சரி, A cross B, find the A cross B, A cross A, B cross A. This is our question. A cross B அப்படிங்கிறதுல M pair to null set, so 0 empty set தான் இருக்கும். எந்த ஒரு செட்டாக இருந்தாலும் சரி எம்டி செட்டோட ப்ராடக்ட் ஆகும்போது அது எம்டி செட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அண்டு ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறதுல அகைன் ஒரு ஏ செட்டு கூட எழுதிக்கோங்க. எம் கிராஸ் எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம், என் கமா என்னன்னு ஆர்டர் பேராக எழுதணும். எத்தனை ஆர்டர் பேர் வருதுங்கிறத நான் எப்படி சொல்லியிருக்கேன், இங்கே ஏ செட்டில் 2 எலமெண்ட் தான் இருக்குது, இதுவும் 2 எலமெண்ட் தான். ஸோ 2 × 2 4, டோட்டலாக 4 ஆர்டர் பேர்ஸ் வந்திருக்கணும். 4 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ ஆல்சோ எம்டி செட் பிகாஸ் ஆஃப் பி இஸ் அ நல் செட், எம்டி செட். ஸோ எம்டி செட்டோடு நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது எம்டியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்டர் ஏ செட் is 1 2 3 and B is x, x is a prime number less than 10. சரிங்களா? A set என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 and B set வந்து என்ன சொல்லிட்டாங்க x is a prime number less than 10 கொடுத்துருக்காங்க. find A cross B and B cross A. ஓகே, A set ஓப்பனாக கொடுத்து எழுதிட்டோம் கிவனில். அண்ட் B செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க less than 10 prime நம்பர்ஸில் less than 10. ஸோ 2 3 5 7. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சேம் பாட்டர்னா ஃபர்ஸ்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்டு கம்பேர் டு செகண்ட் செட்டோட ஈச் எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பேராக எழுதுகிறோம். ஓகே, ஸோ அப்படி எழுதும்போது 1,2 1,3 1,5 1,7 அண்டு செகண்ட் எலமெண்ட் இன் ஹியர் 2 ஸோ 2,2 2,3 2,5 2,7 அண்டு தேர்ட் எலமெண்ட் இன் ஹியர் 3. So 3,2 3,3 3,5 3,7. So totally how many ordered pairs here? In A set have 3 elements and B set have 4 elements. Totally நமக்கு 12 ordered pairs இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இந்த கவுண்டிங் செக் பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் B cross A, B cross A அப்படிங்கிறதுல இந்த A cross Bயோட அப்படியே ரிவர்ஸ் பேராக தான் வரும். சரிங்களா? நீங்கள் அப்படியே எழுதினாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா மேட்ச் பண்ணியே எழுதுங்க. 2,1 2,2 2,3 அண்ட் நெக்ஸ்ட்டு 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 7,3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். இஃப் பி கிராஸ் ஏ கிவன், இங்கே இந்த கொஸ்டினில் என்னென்னு பாருங்கள். இது வரைக்கும் நமக்கு இண்டிவிஜுவல் செட்டு கொடுத்து இந்த ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்டை கொடுத்துட்டாங்க. பி கிராஸ் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஹாவ் 1 2 3 4 5 6 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஃபைண்ட் ஏ அண்ட் பி ரெண்டு செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன செய்வோம், எப்பயுமே ஃபஸ்ட்டு செட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து செகண்ட் செட்டோட ரிமைனிங் எலமெண்ட்ஸோட ஆர்டர் பேராக பண்ணியிருப்போமா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன் ஹியர் இந்த பி செட் ஃபர்ஸ்ட் செட் இங்கே என்னது பி. ஓகே, ஸோ பிங்கிறது என்னென்னா ஆல் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேர். இந்த இருக்க ஒவ்வொரு பேரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் நமக்கு என்னது அப்படின்னா பி செட். ஓகே, ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது, ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வராது, ஒன் டைம் தான் எழுதணும். சரிங்களா? ஸோ பி ஈக்குவல் -2 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 2 டைம்ஸ் எழுதிடக்கூடாது. ஸோ -2 0 and 3. திஸ் இஸ் த பி செட். அண்ட் ஏ செட் ஆல் த செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்டு பேர். ஸோ தட் இஸ் ஏ ஈக்குவல் த செகண்ட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல 3 and 4 இதுதான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஏ ஈக்குவல் டு 3 and 4. ஓகே, தட்ஸ் ஆல். நானும் நல்லா பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னென்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் 1.1 5 6 7. ஓகே, த ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் கிவன் ஏ பி சி டி 4 செட் வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. அண்டு செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி தட் இஸ் ஈக்குவல் டு
A cross B intersection C cross D. This is true or not true அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, so here we find out A. இப்போ நம்ம இதுல என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? A intersection C, B intersection D and A cross B, C cross D. இது எல்லாத்தையுமே நம்ம find out பண்ணிட்டு left hand side and then right hand side both are equal அப்படிங்கறத find out பண்ணோம். So first of all we take a left hand side எடுத்துக்குறோம். What is the left hand side? This one. Okay, so left hand side, what is the left hand side? A intersection C cross B intersection D. First you find the left hand side value. So next you find the A intersection C. A intersection C. Okay, look at here. A set is 1, 2, 3. And what is C set? C set is 3 and 4. Intersection means ரெண்டு செட்லையும் சேமா இருக்கிற எலிமெண்ட்ஸ், ஒரே போல இருக்கும்ல அந்த எலிமெண்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ இன் ஹியர் 3, ஏ செட்லையும் 3 இருக்கு, சி செட்லையும் என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ you take and write the 3 is a intersection of A intersection C. Okay, and next B intersection D. B intersection D. Look at here. B set is 2, 3, 5 and D set is 1, 3, 5. இங்க எந்தெந்த எலிமெண்ட் வந்து ரிப்பீட்டடா இருக்கு, ஒரு சேமா இருக்குன்னு பாருங்க. இன் ஹியர் 3 and 5 இருக்கு B செட்ல, D செட்ல என்ன இருக்கு? 3 and 5 இருக்கு. ஸோ அந்த சேம் எலிமெண்டா இருக்கிறத தனியாக எடுத்துக்கோங்க. ஓகே, and now what is our question? A intersection C cross B intersection D. Okay, so இப்போ இந்த ரெண்டையுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் படி எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ A intersection C product of B intersection D. Okay, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் படி நம்ம எப்படி எழுதுவோம்? ஆர்டர் பேரா மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செட் எலிமெண்ட்டையும் செகண்ட் செட் எலிமெண்டோட கம்பேர் பண்ணி ஆர்டர் பேரா எழுதுவோம். ஸோ இன் ஹியர் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் 3. ஸோ இன் ஹியர் 3, 3 is the first order and next 3, 5. 3, 5 second order. Okay, so totally 2 order pairs here. This is left hand side. Okay, and the next one right hand side. What is right hand side? A cross B intersection C cross D. A cross B intersection C cross D. Okay, so A cross B intersection C cross D. In here we need நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? A cross B என்ன, C cross D என்ன, இந்த ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ A cross B. First we find A cross B. ஸோ இங்கே பாருங்கள், A set is A cross B. Okay, A set என்னது? 1, 2, 3 இருக்கு. And then B set is 2, 3, 5. 3 elements இருக்கு. ஸோ டோட்டலாக 9 ஆர்டர்டு பேர் நமக்கு வரணும். சரிங்களா? ஸோ வாட் யூ ஹாவ், த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு செகண்ட் செட்டில் இருக்க 3 எலிமெண்ட்ஸோட பேர் பண்ணணும். ஸோ 1, 2, 1, 3, 1, 5 and next 2, 2, 2, 2, 2, 3, 2, 5 and next third element 3. So 3, 2, 3, 3, 3, 5. So total 9 ordered pairs இருக்கு. இதே போல செகண்ட் கார்ட்டீசியன் இது என்னது? நமக்கு தேவையானது C cross D find out பண்ணணும். ஓகே, that set is C ல 2 elements இருக்கு and D ல 3 elements இருக்கு. ஸோ டோட்டலாக 6 ஆர்டர்டு பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். 3, C யோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 and D யோட ஆர்டர்டு பேர் என்னது? 3, 1, 3, 3, 3, 5 and next 4, 1, 4, 3, 4, 5.
ஓகே ஸோ டோட்டலாக 6 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஓகே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் என்னது? A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஸோ A cross Bவும் C cross Dக்கும் இன்டர்செக்ட் ஆகிற வேல்யூஸ் என்ன, அதாவது சேம் எலமெண்ட் என்ன இருக்குது. ஸோ இங்கே எலமெண்ட்ஸ் இல்லை, ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஸோ சேம் ஆர்டர் பேர்ஸ் எதெல்லாம் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர். A cross B intersection C cross D. This is equal what? இதெல்லாம் ரிப்பீட்டடாக ஒரே போல இருக்குது. 3 cross 3 சாரி 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு எந்த செட்டும் கிடையாது, எந்த பேரும் கிடையாது. இந்த 2 பேர்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக சேமாக இருக்குது. ஸோ 3,3 அண்டு 3,5. ஓகே ஸோ நவ் லுக் அட் திஸ் 1 and 2. ஃப்ரம் 1 and 2 இந்த 2 இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்னவாகுது? நம்ம கொஸ்டினில் கேட்டாங்களே, செக் இஃப் A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. எஸ், both are same, both are have a same value. Okay, from 1 and 2, therefore L left hand side equal to right hand side. Okay, hence proved. Hence proved. So இப்போ important 5 மார்க்கில் 5th கொஸ்டின் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திஸ் லைக் 6th கொஸ்டினும் சேம் பேட்டர்ன் தான். 6th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ செட்டு வந்து என்னது? எக்ஸ் belongs to W. Wங்கிறது என்னடா? W is a whole number. W is a whole number. Okay, ஸோ W is a whole numberனு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் இங்கே எக்ஸோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ ஏ செட்டு எப்படி இருக்கும்? லெஸ் தென் 2. ஹோல் நம்பரில் 2 விட லெஸ் தென்னாக இருக்கிறது என்னது? ஹோல் நம்பருங்கிறது 0லேருந்து வரும். ஹோல் நம்பர்ஸுங்கிறது 0, 1, 2, 3 எக்ஸெட்ராஸ். ஓகே, 2 விட லெஸ் தென் அப்படின்னா 0 and 1. ஸோ ஏ செட் இஸ் 0 and 1. ஓகே ஓகே, அண்ட் தென் பி செட் என்னங்கிறது என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 0 கிடையாது, 1, 2, 3 எக்ஸெட்ரா, ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இன் ஹியர் பி செட்டோட எக்ஸ் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கான்? 1 less than x less than or equal to 4. ஸோ தேட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது? 1ஓட கிரேட்டராக இருக்குது. ஸோ 2, 3 and less than or equal to 4. The highest number of this set is 4. ஸோ ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. ஸோ 2, 3, 4 ஆல்ரெடி சிங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 3,5. ஓகே, சரி, இந்த 3 செட்டை வச்சு தான் நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக 5th கொஸ்டினை நம்ம பார்த்த மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்து நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B என்ன, A cross C என்னது, அண்ட் தென் B யூனியன் C என்ன, இதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை கம்பைன் பண்ணி பார்த்து போத் ஆர் சேம் ஆர் நாட் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஓகே, 6th கொஸ்டின் அதே போல் தான். அண்ட் தென் 7th question also same pattern. Okay, the 6th question செட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் எந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இதில் சப்டிவிஷன் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லி கேட்ட 3 இதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி 5th கொஸ்டினில் பார்த்த அதே சேம் பேட்டர்ன் தான். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ இதே போல் வேறு ஏதாவது எக்ஸசைஸ்லையும் சரி, இதே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, இந்த கொஸ்டினை எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்க கொஸ்டின்ஸை கேளுங்க, எதுனாலும் நான் நடத்துகிறேன். அண்ட் தென் என்னோடய வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.